Hi friends, welcome back SJ Thamizh Programs. இன்னைக்கு நான் பார்க்க போற topic C increment and decrement operators with example program and then aptitude programs. பார்க்கலாம். First, what is increment and decrement operator? Plus is a increment operator. Minus is a decrement operator. Plus means incremented by 1. ஒரு வேல்யூ உங்களுக்கு ஆட் ஆகும். மைனஸ்ன்றது decremented by 1. ஒரு வேல்யூ உங்களுக்கு சப்ராக்ட் ஆகும். மோஸ்ட்டாக இது லூப்பிங்கில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லூப்பிங்கில் அகைன் அண்ட் அகைன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக ஆட் ஆகும். மைனஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வேல்யூ உங்களுக்கு சப்ராக்ட் ஆகும். வேறு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கேன் பி யூஸ்டு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்ரேட்டர். இப்போ ப்ரிஃபிக்ஸ் மீன்ஸ் என்னென்னா ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்ரண்ட் யூஸ் பண்ணும். ஆப்ரண்ட் மீன்ஸ் இங்கே வேரியபிள், ஓகேங்களா, ப்ளஸ் ஐ இந்த மாதிரி யூஸ் பண்ணும் ப்ரிஃபிக்ஸாக. போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்ரேட்ன்றது லைக் சஃபிக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு ஆப்ரண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டராக வந்துட்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் கோட் பிளாக் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஃபைலில் நியூ எம்டி ஃபைல் எடுத்துக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. சூஸ் எனி ஃபோல்டர் இங்கே சூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். நான் increment .c சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூஸிங் சி ஹெடர் ஃபைல், தென் மெயின் ஃபங்க்ஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு மெயின் யூஸ் பண்ணியிருக்கனால லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் 0 or 1 இனி இன்டீஜர் வேல்யூ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், ஓகேங்களா. இப்போ நான் இன்டீஜர் ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ கெட்டிங் யூசர் இன்புட் ஃபஸ்ட்டு printf யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ்ன்னு கொடுத்துக்கோங்க. 1 by 1 டிஸ்பிளே பண்ண. இப்போ என்டர் தி ஏ வேல்யூ. ஸ்கேன்எஃப்ல %d இன்டீஜர் வேரியபிள்னால எனக்கு ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் %d ஆம்பர்சன்ட் ஜே, ஓகேங்களா. அண்ட் தென் printf ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஏ ப்ளஸ் நான் பண்ண போகிறேன். இங்கே வந்து போஸ்ட்ஃபிக்ஸாக யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆப்டிடியூட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஓகேங்களா. தென் ப்ளஸ் ஏ, ஓகேங்களா, இந்த மாதிரி யூஸ் பண்ணால். அண்ட் தென் %d கமா ஏ மைனஸ் அண்ட் தென் printfல ஸ்லாஷன் கமா மைனஸ் ஏ, ஓகேங்களா. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கும். இப்போ ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஏ வேல்யூ நான் 100 கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு இன்க்ரிமெண்டட் பை 1 தானே நம்ம வந்துட்டு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா 2 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. அது எப்படி இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஏ வேல்யூ 100 கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் இங்கே போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே என்ன ஆகுன்னா இன்க்ரிமெண்ட் ஆகாது, ஓகேங்களா. அந்த வேல்யூவோட இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100, உங்களுக்கு 100 தான் பிரிண்ட் ஆகும். போஸ்ட்ஃபிக்ஸாக இருந்தால் உங்களுக்கு இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகாது, ஓகேங்களா. அதே மாதிரி டிக்ரிமெண்ட்டும் ஆகாது. உங்களுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆப்ரேட்டராக இருந்தால் மட்டும்தான் இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆஃப்டராக இப்போ அகெயின் இப்போ ப்ளஸ் ஏ கொடுக்கும் போது இப்போ ஏக்கு பாருங்கள், உங்களுக்கு இப்போது இதுவும் ப்ரிஃபிக்ஸ் ஆப்ரேட்டர் தான். இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் ப்ரிஃபிக்ஸ் ஆப்ரேட்டர் தான். அப்போ சேம் வேரியபிள் தான் ஏ. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ரெண்டு வந்துட்டு ப்ரிஃபிக்ஸ் ஆப்ரேட்டராக இதில் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும், ஓகேங்களா. அப்போ இங்கே ஒரு வேல்யூ ஆட் ஆகும், இங்கே ஒரு வேல்யூ ஆட் ஆகும். அதனால் இந்த செகண்ட் லைனில் நான் பிரிண்ட் பண்ணுறதுனால இப்போ 102 அப்படின்னு உங்களுக்கு ஏ வேல்யூ அப்டேட் ஆகிருக்கும். 102 வரும். திரும்ப அகெயின் வந்துட்டு ஏ மைனஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஏ மைனஸ் இங்கே போஸ்ட்ஃபிக்ஸாக கொடுத்துருக்கோம். போஸ்ட்ஃபிக்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிக்ரிமெண்ட் இப்போ ஆகாது. இப்போ கரண்ட்டாக ஏ வேல்யூ என்ன இருக்குது 102, அதுதான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஏன்னா லாஸ்ட்டாக அப்டேட் ஆனது 102, அதான் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஆஃப்டராக நம்ம வந்து மைனஸ் ஏற்றும். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இப்போ இதுக்கு 2 டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, ஓகேங்களா. இப்போ இதுக்கு ஒன்று சப்ராக்ட் ஆகும், இதுக்கு ஒன்று சப்ராக்ட் ஆகும். அப்போ 102ல் 2 சப்ராக்ட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 100. இதுதான் 4th லைனோட எக்ஸாம்பிள், ஓகேங்களா. இப்படி தான் மெமரியில் உங்களுக்கு கேல்குலேட் ஆகும், ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்டிடியூட் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்
இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்டு எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வேல்யூ 5. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, போஸ்ட் ஃபிக்ஸ் ஆப்ரேட்டராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டிவிஷன் 2 இங்கே டிவைட் பண்ணியிருக்காங்க. இன்டீஜர் டிவிஷன் தான் உங்களுக்கு ரவுண்டாக தான் கால்குலேட் ஆகும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்னால் இப்போ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகாது. இன்க்ரிமெண்ட் ஆகும் என்ன இப்போ ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 5 தான். 5 டிவைட் பை 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு 5 2 டைம்ஸ் மட்டும்னா 2 2s 4. ஆனால் இங்கே வந்துட்டு ரிமைண்டர் எடுத்துக்காது. அதனால 2 தான் உங்களுக்கு இதோட அவுட்புட். இப்போ ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா, எக்ஸ் வேல்யூ ஆனால் அப்டேட் ஆகும். பட் இங்கே ஒய் தான் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து 2 தான். இதுவே நீங்கள் எக்ஸ் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரியில் அது வந்துட்டு ஆஃப்டராக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் 3 வரும். அதனால் இப்போ வந்துட்டு ஒய் தான் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஒயில் இது பண்ணோம்னா போஸ்ட் ஃபிக்ஸில் இப்போ ஆகாது. அப்போ 5/2 தான் எடுத்துக்கும். இப்போ 2 2s 4. ரிமைண்டர் கன்சிடர் பண்ணாது. ஓகேங்களா, இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 2 தான். உங்களுக்கு டி தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா, தென் செகண்ட் ப்ரோக்ராம் பாருங்கள். ஏ வந்து 4 கொடுத்துருக்காங்க. இன்டீஜர் வேல்யூ தான். ஏ வந்து 4 கொடுத்துருக்காங்க. பி வேல்யூ பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு ப்ரிஃபிக்ஸ் ஆப்ரேட்டராக கொடுத்துருக்காங்க. மைனஸ் மைனஸ் ஏ கொடுத்துருக்கனால ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா 3. இப்போ ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 உங்களுக்கு மாறி இருக்கும். ஆனால் அது பியில் அசைன் பண்ணுறதுனால பி இஸ் ஆல்சோ 3. ஓகேங்களா, அகெயின் வந்து என்ன பண்ணுறோம், ஏ மைனஸ் மைனஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து போஸ்ட் ஃபிக்ஸாக இருக்கனால உங்களுக்கு டிக்ரிமெண்ட் ஆகாது. பட் லாஸ்ட்டாக அப்டேட் ஆன வேல்யூ 3. அப்போ சி இஸ் ஆல்சோ 3. இப்போ பி வேல்யூ 3 தான், சி வேல்யூ 3 தான். ஓகேங்களா, இங்கே என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஏபிசி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகி இருக்கும். இதுக்கும் என்ன ஆகும்னா ஆஃப்டராக உங்களுக்கு டிக்ரிமெண்ட் ஆகும். அப்போ 3ல இந்த வேல்யூ இப்போ 2க்கு உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா, அப்போ ஏ வேல்யூ பிரிண்ட் பண்ணிங்கன்னா 2, பி வேல்யூ பிரிண்ட் பண்ணிங்கன்னா சி வேல்யூ பிரிண்ட் பண்ணிங்க, பி வேல்யூ பிரிண்ட் பண்ணிங்கன்னா 3, சி வேல்யூ பிரிண்ட் பண்ணிங்கன்னா 3. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஏ வந்து 2 3 3 2 3 3 வரணும். இப்போ 2 3 3 பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா, இதுதான் கரெக்டான அவுட்புட். ஒன் மோர் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ இதில் ஏ வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ப்ளஸ். இது ப்ரிஃபிக்ஸாக எடுத்துக்கிறதா இல்லை சஃபிக்ஸாக எடுத்துக்கிறதா அப்படின்றது மெமரி டெஃபினட்டாக இது கன்ஃபியூஸ் ஆகும். சொல்ல போனீங்கன்னா இது கம்பைல் டைம் எரரே உங்களுக்கு காமிக்கும். ஏன்னா உங்களுக்கு இது ரன் ஆகாது. இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ட்விஸ்டடாக கேட்கணுன்றதுனால தான் இந்த மாதிரி கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு கம்பைல் டைம் எரர் தான் இது கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ் யூ.